நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு, கம்பக மாவட்டங்களின் சில இடங்களில் தனிமைப்படுத்தல் நீக்கம். நேற்று 403 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நடுத்தர வர்க்க தொழில்துறை சார்ந்தோருக்கு 5000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல் கட்டம் இன்று ஒருகுடவத்தையில் ஆரம்பம். இன்று தொடக்கம் கூடுதலான ரயில் சேவைகள். தொலைக்கல்வி முறையின் வசதியினங்களை கண்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணப்போவதாக கல்வி அமைச்சு அறிவிப்பு. உலகச் செய்திகளில் ஜூலியன் அசாஞ்சேயை அமெரிக்காவிற்கு நாடு கடத்த வேண்டுமா என்பது பற்றி லண்டன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இன்று கொழும்பு, கம்பக மாவட்டங்களின் சில இடங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையம் அறிவித்திருக்கிறது. இன்று அதிகாலை 5 மணிக்கு கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்படும் பிரதேசங்களில் முகத்துவாரம் போலீஸ் பிரிவு, வாழைத்தோட்டத்தில் புதுக்கடை மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, புதுக்கடை கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பொரளையில் வனாத்தமுல்ல கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மெரிகானையில் தெமலவத்த ஆகியவை அடங்கும். கம்பக மாவட்டத்தின் பாலியகுட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பாலியகுட கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மேகாவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பட்டிய வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் ரோகண விகார மாவட்ட, பாலியகுட கங்கபட கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நெல்லிய கஹவத்த, பூரணகொட்டுவத்த, கிரிபத்குட போலீஸ் பிரிவில் விலேகுட வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகிய இடங்களும் இன்று அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையம் தெரிவித்திருக்கிறது. கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 403 பேர் நேற்று இனம் காணப்பட்டார்கள். இவர்களில் 2 பேர் சிறைச்சாலை கொத்தணியை சேர்ந்தவர்கள். ஏனையோர் பாலியகுட கொத்தணி தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள். இதற்கமைய மினுவங்குட, பாலியகுட சிறைச்சாலை கோவிட் கொத்தணி சார்ந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 41,031 வரை அதிகரித்திருக்கிறது. நேற்று 535 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினார்கள். இதற்கமைய குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,252 வரை அதிகரித்திருக்கிறது. தொற்றாளர்கள் 7,311 பேர் மருத்துவ பராமரிப்பில் இருக்கிறார்கள். இலங்கையில் மொத்தமாக 211 கொரோனா மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. கோவிட் தொற்று காரணமாக நிகழ்ந்த 2 மரணங்கள் பற்றி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று அறிவித்திருக்கிறார். வலிப்பண்ணையைச் சேர்ந்த 57 வயதுடைய பெண் ஒருவரும், கொழும்பு 15ஐச் சேர்ந்த 76 வயது மூதாட்டியும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கமைய இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 2013 அதிகரித்திருக்கிறது. கோவிட் தொற்றி உயிரிழப்பவர்களின் பிரேதங்களை எரிப்பதா புதைப்பதா என்பதை பரிந்துரைப்பதற்கு ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே நிபுணர் குழுவை நியமித்திருப்பதாக வெளியான செய்திகளை ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்றுக்கள் மற்றும் கோவிட் கட்டுப்பாட்டு அலுவலர்களுக்கான ராஜாங்க அமைச்சு நிராகரித்திருக்கிறது. பெருந்தொற்றுக்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மாத்திரம் தீர்மானங்களை எடுப்பது பொருத்தமானது என்று ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவிட் மரணங்கள் தொடர்பில் செயற்பட வேண்டிய விதம் பற்றி உலக சுகாதார ஸ்தாபனம் ஆலோசனை வழங்கியிருக்கிறது. இந்த வைரஸ் தொடர்பில் ஆரம்ப காலத்தில் நிலவிய கருத்துக்கள் மாறலாம். இத்தகைய சூழ்நிலையில் மாறும் கருத்துக்கள் பற்றி ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ராஜாங்க அமைச்சர் நிபுணர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஆனால் கோவிட் தொற்றி மரணிப்பவர்களின் பூத உடல்களை எரிப்பதா புதைப்பதா என்பது பற்றி முடிவெடுப்பதற்காக எந்த ஒரு குழுவையும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே நியமிக்கவில்லை என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சுபிட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் கீழ் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான 5000 வீடுகளில் 3000 வீடுகளை அமைக்கும் பூர்வாங்க பணிகள் இன்று ஒருகுடவத்தையில் ஆரம்பமாகின்றன. நிரந்தர குடியிருப்பு வசதிகள் இல்லாத நடுத்தர வர்க்க குடும்பங்களின் தேவைகளை அறிந்து வீடுகளை நிர்மாணிக்குமாறு
பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இதன் கீழ் 3000 வீடுகளை அமைப்பதற்காக 40 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும். இல்லற பந்தத்தில் இணையும் தம்பதிகளின் இல்ல கனவை நனவாக்கும் வகையில் வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. தொழில்துறை சார்ந்த இளவயதினர், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி உத்தியோகர்கள் ஆகியோருக்கு அனுகூலம் தரும் வகையில் திட்டம் அமுலாக உள்ளது. வீடுகளை நிர்மாணிக்க கொழும்பு, கண்டி, கம்பகா உள்ளிட்ட பிரதான நகரங்களில் காணிகள் இனம் காணப்பட்டுள்ளன. கொழும்பில் ஒரு குடவத்த தவிர புளுமெண்டால், மாலபே, மாக்கும்பர, பொர்லஸ்கமு ஆகிய இடங்களிலும் வீடுகள் நிர்மாணிக்கப்படும். இந்த வீடமைப்பு திட்டம் 1.5 வருடத்திற்குள் பூர்த்தியாக இருக்கிறது. இதில் உள்ள வீடுகளின் விற்பனை விலையை தீர்மானிக்கையில் காணிகளின் பெறுமதி உள்ளடக்கப்பட மாட்டாது. இது பயனாளிகளுக்கு பெரும் அனுகூலம் தருவதாக அமையும். வீடுகளை வாங்குவதற்கு 6.25% வட்டி வீதத்தில் கடன் வசதிகளும் வழங்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். இன்று தொடக்கம் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப் போவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இவ்வாரம் பிரதான மார்க்கத்தில் 64 ரயில் சேவைகள் நடத்தப்படும். கரையோர மார்க்கத்தில் 74 தடவைகளும், களனி வலி மார்க்கத்தில் 12 தடவைகளும், புத்தளம் மார்க்கத்தில் 26 தடவைகளும், வடக்கு மார்க்கத்தில் 6 தடவைகளும் ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளன. தூர இடங்களுக்கான ரயில் சேவைகளுக்கு இன்னமும் அனுமதி கிடையாது என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது. தொலைக்கல்வி முறையில் நிலவும் வசதி இனங்களை கண்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணப்போவதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதற்காக கிராமிய மட்டத்தில் தொலை தொடர்பாடல் கோபுரங்களை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அமைப்பின் செயலாளர் கபில பெரேரா சுட்டிக்காட்டினார். அவர் தேசிய வானொலிக்கு பேட்டி அளித்தார். தனியார் வகுப்புகளில் போதிக்கும் ஹேமப்பிரிய கவிரத்ன என்கின்ற ஆசிரியர் கருத்து வெளியிடுகையில் கோவிட்-19 நெருக்கடி முடிவடையும் வரையில் ஆன்லைன் முறையிலான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றார். இவை பலன் தரத்தக்கவை என்றும் திரு கவிரத்ன குறிப்பிட்டார். பிள்ளைகள் இணைய வழியாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் கணனி திரையின் முன்னால் அமர்ந்திருக்கும் கால எல்லை பற்றி கவனத்தில் கொள்வது அவசியம் என்று கண் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தரம் 1 தரம் 5 வரையான வகுப்புகளைச் சேர்ந்த பிள்ளைகள் ஓய்வின்றி நாளொன்றிற்கு 2 மணித்தியாலத்திற்கு மேல் கணனி திரையின் முன்னால் அமர்ந்திருப்பது உசிதமானது அல்ல. இதன் மூலம் பிள்ளைகளின் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று கொழும்பு கண் வைத்தியசாலையின் விசேட நிபுணரான மானெல் பாஸ்குவெல் தெரிவித்தார். இந்த விடயம் பற்றி ஆசிரியர்கள் மாத்திரமின்றி பெற்றோரும் கவனம் செலுத்துவது அவசியம் என்று டாக்டர் மானெல் பாஸ்குவெல் குறிப்பிட்டார். அவர் தேசிய வானொலிக்கு வழங்கிய பேட்டியில் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடெங்கிலும் விகாரைகளில் நடத்தி வருகின்ற ரத்தன சூத்திர மந்திர உச்சாடன நிகழ்ச்சி இன்று கஹட்டகஸ்திகிலிய திஹோகம திஸ் சம்புத்த சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் நடைபெறும். இது 72வது நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி மாலை 6:30 தொடக்கம் பிரதான சிங்கள அலைவரிசைகளில் அஞ்சல் செய்யப்படும். அவை உள்நாட்டு செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. விவசாய உத்தியோகத்தர்களை பயிற்றுவிக்கும் வேலை திட்டத்தினை விவசாய அமைச்சு இன்று அமுலாக்குகிறது. இதன் கீழ் முதலாவதாக விவசாய ஆலோசகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் சுமேத பெரேரா தெரிவித்தார். மொத்தமாக 960 விவசாய ஆலோசகர்கள் அனுராதபுரம், சீதாலிய, மகா இலுப்பல்லம, பதலேகுட, கலன்பிதுனுவ பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறவிருப்பதாக மேஜர் ஜெனரல் சுமேத பெரேரா மேலும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பங்களை இலங்கையில் அறிமுகப்படுத்துவது இதன் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
வெளிமடை பிரதேசத்தில் சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் ஆழமான குழாய் கிணறுகளை தோண்டுவதனால் வயற்காணிகளுக்கு பாசன நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக பதுளை மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் NC ஹென்னாயக்க தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முறைப்பாடுகளுக்கு அமைய வெளிமடை பிரதேச செயலாளர் தடை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். எனினும் குழாய் கிணறுகளை தோண்டுகின்ற நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக திருமதி ஹென்னாயக்க கூறினார். வெளிமடை பிரதேச செயலாளர் WMC வீரசிங்க கருத்து வெளியிடுகையில் பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள் முதலான அரசு அதிகாரிகளிடம் தகவல்களை உறுதிப்படுத்தியதன் பின்னர் நீர்வள சபை குழாய் கிணறுகளை அமைப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சிரமப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்தன. சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இணைத்து கூட்டு ஆய்வை நடாத்தி குழாய் கிணறுகளினால் பாதிப்பு இல்லை என்பது உறுதியானதன் பின்னர் மாத்திரம் அவற்றை அமைக்க அனுமதி வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வெளிமடை பிரதேச விவசாய குழுவில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து எக்ஸ்ட்ரா செனெகா நிறுவனம் உருவாக்கிய தடுப்பு மருந்தை இந்தியா ஏற்றுமதி செய்ய மாட்டாது என்று சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அமைப்பு வளர்முக நாடுகளுக்காக 100 கோடி தடுப்பூசிகளை உருவாக்கும் ஒப்பந்தத்தில் இணைந்திருக்கிறது. இவ்வாண்டு தயாரிக்கப்படும் பெருமளவு தடுப்பு மருந்து செல்வந்த நாடுகளுக்கு வழங்கப்பட உள்ளன. எனினும் ஏற்றுமதி மீதான தடையின் காரணமாக ஆகவும் வறிய நாடுகள் தடுப்பு மருந்திற்காக காத்திருக்க நேரிடும் என்று இந்திய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. விக்கிலீக்ஸின் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஞ்சேயினை அமெரிக்காவிற்கு நாடு கடத்த வேண்டுமா என்பது பற்றி லண்டன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கவிருக்கிறது. இவர் மீது அரச கணனிகளை ஊடுருவியதாகவும் தேச துரோக சட்டத்தினை மீறியதாகவும் அமெரிக்காவில் குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அசாஞ்சே 175 வருடகால சிறை தண்டனையினை எதிர்கொள்ளலாம். தாம் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்படுவதை ஆட்சேபித்து அசாஞ்சே பல வருடங்களாக போராடி வருகிறார். அவர் நாடு கடத்தப்பட்டால் அது ஊடக சுதந்திரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று அசாஞ்சேயின் ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். தாம் கைது செய்ய சென்ற குடும்பம் ஒன்றிற்கு உணவு வாங்கி கொடுத்த அமெரிக்க போலீஸ் உத்தியோகத்தரின் மனித நேயம் பற்றிய கதையினை BBC வெளியிட்டிருக்கிறது. மெட்லீமா என்கின்ற உத்தியோகத்தர் மாசச்சூசெட்ஸ் மாநில பல்பொருள் அங்காடியில் அழைக்கப்பட்டிருந்தார். பொருட்களை திருடிய 2 பெண்களை கைது செய்கின்ற பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது. இவர்களை மெட்லீமா விசாரித்தார். தாம் வறுமையில் வாடுவதாகவும் உணவு வாங்க காசு இல்லை என்றும் பெண்கள் கூறினார்கள். இதனை கேட்ட போலீஸ் உத்தியோகத்தர் $250 பெறுமதியான பணப்பரிசு வவுச்சரை வழங்கி நத்தார் தினத்தன்று இராப்போசனம் உண்டு மகிழுங்கள் என்று கூறியிருக்கிறார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். மாகாண சபை ஆட்சி நிர்வாக முறையானது நாட்டின் அபிவிருத்திக்கு அளப்பரிய பங்காற்றியிருக்கிறது என்று ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவித்துள்ளார். இந்த முறைமையினை பயன்படுத்தி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். கம்பக மாவட்டத்தின் அத்தனகல்ல தேர்தல் தொகுதியில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்து அவர் உரையாற்றினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். ஜோஹானஸ்பர்க் நகரில் நடைபெறும் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. முதல் இன்னிங்ஸில் பதிலுக்கு துடுப்படுத்த ஆடுகின்ற தென்னாப்பிரிக்க அணி பலமான நிலையில் உள்ளது.
அந்த அணி நேற்றைய ஆட்ட முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 148 ஓட்டங்களை எடுத்திருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தது. ஜிம்பாப்வேயில் சகல கிரிக்கெட் போட்டிகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு கோவிட்-19 தொற்றுகள் தீவிரம் பெற்றுள்ள நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதனால் சகல சுற்றுத் தொடர்களும் இடைநிறுத்தப்படுவதாக ஜிம்பாப்வே கிரிக்கெட் அமைப்பு அறிவித்திருக்கிறது. இவற்றுள் இன்று ஆரம்பமாகவிருந்த ஆண்களுக்கான T20 சுற்றுத் தொடரும் உள்ளடங்கும். வர்த்தக செய்தி. உற்பத்தியாளர்களிடம் இருந்து பொருட்களை நேரடியாக கொள்வனவு செய்யும் முறையினை அரசாங்கம் வகுக்கும் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். உள்ளூர் சந்தையில் பொருள் விலையினை ஸ்திரப்படுத்துவது இதன் நோக்கம் என்று அமைச்சர் கூறினார். அனுராதபுரத்தில் லங்கா சதொச நிறுவனத்தின் களஞ்சிய சாலை தொகுதியினை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்த தொகுதி நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் மூடப்பட்டிருந்தது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இவ்வாண்டு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பெரும் மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாக அதன் தலைவர் துமித் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். இவற்றில் சந்தை உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள், முதலீட்டு தளங்களை விஸ்தரித்தல், நிலைபேறான வணிக மாதிரி கட்டமைப்பினை உருவாக்குதல் போன்றவை முக்கியத்துவம் பெறும் என்று திரு பெர்னாண்டோ குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் அடைந்த வளர்ச்சி பற்றி அவர் தேசிய பத்திரிகையொன்றுக்கு அளித்த பேட்டியில் இந்த விவரங்கள் கூறப்பட்டன. இந்த கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை எதிர்வு கூறலை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. மழை பற்றிய நிலவரம்: காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை ஊடாக ஹம்பந்தோட்டை வரையிலான கடற்பரப்பில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். இன்று பிற்பகல் அல்லது இரவு நாட்டை சூழவுள்ள ஏனைய பாகங்களிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். காற்று பற்றிய நிலவரம்: கடற்பிரதேசங்களில் வடக்கு கிழக்கு திசையில் காற்று வீசும். கொழும்பில் இருந்து புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். கடல் பற்றிய நிலவரம்: கொழும்பில் இருந்து புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்பு சில சந்தர்ப்பங்களில் கொந்தளிப்பானதாக மாறலாம். இன்று காலை 5:30 விடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையில் இந்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது வானிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு, கம்பக மாவட்டங்களில் சில இடங்களில் தனிமைப்படுத்தல் நீக்கம். நேற்று 403 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நடுத்தர வர்க்க தொழில்துறை சார்ந்தோருக்கு 5000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல் கட்டம் இன்று ஒருகுடவத்தையில் ஆரம்பம். இன்று தொடக்கம் கூடுதலான ரயில் சேவைகள். தொலைக்கல்வி முறையின் வசதியினங்களை கண்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணப்போவதாக கல்வி அமைச்சு அறிவிப்பு. ஜூலியன் அசாஞ்சேயை அமெரிக்காவிற்கு நாடு கடத்த வேண்டுமா என்பது பற்றி லண்டன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள். இளங்கொலிபரப்பு கூட்டு தாபனம் தேசிய சேவை நேரம் 6:20.